வருதா? இல்லையே, ஸ்லோவா வருது. ஓகே, ப்ராடக்ட் எல்லாருக்குமே கையில கொடுத்துட்டேன் இல்லையா? எல்லாருக்குமே எல்லா ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டேன். ஒவ்வொருத்தவங்களா படிங்க. ப்ராடக்டை வந்து ஃபர்ஸ்ட் படிச்சு வாங்குறத பாருங்க. ரேகா மேம் சொல்லிட்டாங்க, அதனால இந்த கம்பெனி என்ன போய் வாங்கிடுவேன். அண்ட் சோ எக்ஸ் மேம் சொல்லிட்டாங்க, அந்த கிளாஸ் போன அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கிட்டேன். ஓகே, சோ எக்ஸ் ஒய் அண்ட் ரேகா இந்த மாதிரி. ஓகே, ரேகான்றது நான் தான், என் பேர் சித்ர ரேகா. ஓகே, வேற ஏதாவது நினச்சிக்க போறீங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்களேன்ட்டு அந்த பொருளை வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் படிக்கணும். அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இருக்கிறத படிங்க. ப்ரோ பர்ஃபெக்ட் ஆயில் கண்ட்ரோல் மல்டி டாஸ்கிங் செட்டிங் ஸ்ப்ரே மேட் ஃபினிஷ். மேட் ஃபினிஷ். ஓகே, இதுல இருந்து உங்களுக்கு புரிதல் என்ன? அந்த ஸ்ப்ரே வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்ப்ரே ஆல்சோ லைக் இது மேட் ஃபினிஷ். மேட் ஃபினிஷ், எஸ். ஓகே, ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எந்த மாதிரியான ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம்? ஆக்னி ஸ்கின்னா இருக்கவங்க, ஆயில் ஸ்கின்னா இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். அப்போ யூ ஆர் எ மேக்கப் ஆர்டிஸ்ட், யூ ஆர் எ மென்டார், ரைட்? கரெக்டா? நீங்க டிப்ஸ் கொடுத்துட்டீங்க. இன்ஸ்டால இந்த டிப்ஸ்க்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். கரெக்டா? அப்போ இதை நான் சொல்றப்போ எனக்கு இந்த டிப்ஸ்க்கு வந்து எனக்கு நிறைய லைக்ஸ் வருது. ஓகேவா? அப்போ ஒண்ணுமே இல்லை, இந்த பொருளுடைய தன்மையை படிக்கிறது கிடையாது. அதனால டிப்ஸுக்கு வந்து சூப்பரா ஆயிடுது. ஆனா கம்பெனிக்கார இந்த டீடைல் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் சூப்பரா இருக்கும் நான் சஜஷன் கொடுத்தேன்னா தப்பு. இவ என்ன போட்டாலும் இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது சூப்பரா இருந்தாதான் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும். அப்ப கொடுக்கிற டிப்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு டிப்ஸ் கொடுக்குறவங்களாம் சூப்பர்னு சொல்லிட்டு மேல ஏத்தி விட கூடாது. நம்ம என்ன பண்றோம், படிக்காமே நிறைய பேர் வாங்கிறோம், இல்ல அடுத்தவங்க சொன்னதை வாங்கிடுறோம், இல்லைன்னா எவனா டிப்ஸ் வந்து சொன்னாங்கன்னா அதை வந்து கேட்டு அதை பொருளை வாங்கிடுறோம். ஆனா தியரிட்டிக்கலா நம்மளுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுன்றது நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இந்த மாதிரி வேர்டிங் போட்டிருந்தா இந்த ஸ்கின்னுக்கு தான்றதே அவங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்போ இது புரிதல். ஆனா இந்த ஆயில் கண்ட்ரோல் எது அண்ட் வந்து ஆயில் ஃப்ரீ எது, ஷைன் கண்ட்ரோல் எது, ஓகே, இதெல்லாமே ஒரே மாதிரி தான வேர்டிங். ஓகேவா? ஹைட்ரேட்டிங் எது, க்ளோ எது. அப்போ ஆயில் கண்ட்ரோல், க்ளோ, இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியாம மேக்கப் பண்றப்பதான் மேக்கப் தப்பா ஆகுது. ஓகேவா? இது என்னதுமா? மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ட்ரை டு நார்மல் சென்சிட்டிவ் ஸ்கின், hydrate for 48 hours and help to restore the skin moisture barrier. இது எதுக்குமா யூஸ் பண்ணலாம்? மாய்ஸ்சரைசர் க்ரீம். மாய்ஸ்சரைசர் தான். இந்த ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். ட்ரை டு நார்மல் சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். ட்ரை டு நார்மல். ஓகே, அப்போ இது ஆப்வியஸா இதை படிச்சு பார்த்துட்டு அவங்க வாங்குறப்போ நீங்க ஒரு ஆளுக்கு இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்ன்றதை இவங்க சஜஷன் பண்ணுவாங்க. அப்போ தே நோ ஆன்சர். அதுனா இந்த விஷயமே தெரியாம எந்த மாய்ஸ்சரைசர் யாருக்கு போடுறோன்னே தெரியாம நம்ம மாய்ஸ்சரைசர் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு தான் நீங்க கிளாஸ்க்கு வரீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நீ சொல்லுங்க. சிராமைட் ஹைட்ரோலாலிக் ஆசிட் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். இது என்ன டெக்ஸ்சர் போட்டிருக்காங்க? க்ரீம் டெக்ஸ்சர். அது என்ன டெக்ஸ்சர் போட்டு? க்ரீம் டெக்ஸ்சர். ஓகே, இப்போ இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு தான் சஜஷன் பண்றாங்க. ஆனா ரெண்டு டெக்ஸ்சரும் எப்படி இருக்கு? க்ரீம்ல தான் இருக்கு. ஆனா இந்த க்ரீம்ல வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? இது ஓபன் பண்ணி கையில அப்ளை பண்ணுங்க, இதை ஓபன் பண்ணி கையில அப்ளை பண்ணுங்க. நல்லா திக்கா இருக்குமா? இது லோஷன் டைப்ல இருக்கு. ஓகே, இது ப்ராப்பர் க்ரீம் டைப். எப்படி இருக்குன்னா இதுல எந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ரெண்டுமே க்ரீம் தான். இது வந்து நார்மலா செட்டில் ஆயிடுது, ஷைன் ஓவரா கொடுக்கல. இது ஷைன் ஓவரா கொடுக்குது. அப்போ இது வந்து லாங் லாஸ்டிங்க்கு செட் ஆகுமா? ஓகே, பட் இது என்ன ஆகும்? செட் ஆகும். ஆனா இது கிளாசிக்கு செட் ஆகுமா? ஆனா இது கிளாசிக்கு. அப்போ பிரைமரா இருந்தாலும் சரி, மாய்ஸ்சரைசரா இருந்தாலும் சரி, ஸ்ப்ரேவா இருந்தாலும் சரி. இப்போ ஸ்ப்ரேவை படிக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் ஸ்ப்ரே